GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. ஆனால் வார் கிரியேட் ஆகி போயிட்டு இருக்கு. இந்த வார் எதனால நடந்துச்சு, இல்லைனா இந்த டயத்தில் இந்த வார் நடக்க வேண்டிய அவசியம் என்னன்னு பார்க்குறப்ப கும்பராசியில் நிறைய கிரகங்கள் கூடி கும்மி அடிக்குது. இல்லைனா புதன் சந்தியில் போய் மாட்டிருக்கு, செவ்வாய் சந்தியில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி சந்தியில் இருக்கும்போது இந்த பெட்ரோல் கேஸ் இது சார்ந்த தட்டுப்பாடுகள் எப்போ ஒரு முடிவுக்கு இல்லைங்க. இது வந்து என்னன்னா அதுக்கு காரணம் புதன் தான். புதன் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பானாலும் செவ்வாயோட சேர்ந்தாலும் அது மாதிரி பிரச்சனைகள் வரும்னு சொன்னால் அது இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து லிக்யூடு கேஸ் ஆயில் வந்து புதன் குறிக்குது. புதன் கொஞ்சம் வீக்காக இருக்கு. நேற்று நான் காலைல தான் அறிவிச்சாங்க, நேற்று நைட் எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு போகிறப்ப நாளைக்கு வேலைக்கு வந்து பெட்ரோல் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பங்க்கில் கூடி 11 மணி வரைக்கும் லைனில் நின்று லேடிஸ் எல்லாம் போட்டு போனாங்கன்னு சொன்னாங்க. சிலிண்டர் புக்கிங் வந்து ஸ்மார்ட் புக்கிங்காக மாத்திரப்ப அந்த பழைய ஃபோன் நம்பரை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. இது ரெண்டும் சிங்க் ஆகி தற்செயலாக ரெண்டும் ஒன்றா வந்ததுனால 2ஆம் உலகப் போர் நடந்ததுக்கான கிரக நிலைகள் இப்போ எங்கேயுமே இல்லை. அதனால் இது மாறவே மாறாது. இது வந்து டெம்பரரி. இதுக்கு காரணம் இது எல்லாமே டெம்பரவரி கிரகங்கள் சேர்ந்துருக்கு. நான் சொல்கிறது தான், இந்த பிரச்சனைக்கு காரணம் டெம்பரவரி. 1 மாத கிரகம், மாத கிரகம்லாம் வந்து கும்பத்தில் நிற்கிது. இதே வந்து சனி, குரு, ராகுக்கு இதெல்லாம் வந்து கூடி நின்று இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அது வந்து இன்னொரு மாற்றங்கள் என்ன ஆகும்னா நம்மளுடைய அந்த எரிசக்திகள் அப்படிங்கிற துறையிலிருந்து நம்ம மாற்றங்கள் அடையும். ஏன்னா எரிசக்தி எத்தனை நாள் பயன்படுத்தி இருந்தோம், இப்போ வந்து அவனுடைய கண்ட்ரோல் அந்த அடுத்த ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா பெட்ரோல்லையும் 30% வந்து எத்தனால் கலந்து தான் வரும். கம்பல்சரி கலந்துருவோம். இனிமேல் பெட்ரோல் ஃபுல்லாக கிடைக்காது உங்களுக்கு. பெட்ரோலில் 30% அது எத்தனால் கலந்து தான் நாங்கள் விற்போம். அது உங்களால் அது வந்து என்ஜின் கெட்டுப்போகாமல் இருக்குது. சில கெமிக்கலை வந்து அதிகமாக கலக்குறோம். அதனால் ஒன்றும் ஆகாது, பயப்படாதீங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக ராஜநாடி கா பார்த்திபன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம்ங்க. நேரில் அனைவருக்கும் வணக்கம். சார், இப்போ வந்து நம்ம இந்த உலக ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது ஈரான் இஸ்ரேல் போர் உருவானதற்கு காரணமா இருக்க கிரகங்கள் என்ன? இதுக்கான கிரகங்கள்ன்றது பார்க்க முடியாதுங்க. ஏன்னா நம்ம வளர்ந்து வர செல்போன் கண்டுபிடிச்சதுக்கு என்ன கிரகம், ஆயில் கண்டுபிடிச்சதுக்கு என்ன கிரகம், ஒரு காலத்தில் மாட்டு வண்டி இருந்துச்சு, இப்போ கார் போகிறதுக்கு என்ன கிரகம்ன்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் வார் கிரியேட் ஆகி போயிட்டு இருக்கு. இந்த வார் எதனால நடந்துச்சு, இல்லைனா இந்த டயத்தில் இந்த வார் நடக்க வேண்டிய அவசியம் என்னன்னு பார்க்குறப்ப கும்பராசியில் நிறைய கிரகங்கள் கூடி கும்மி அடிக்குது. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். கும்பராசியில் ஒரு சில கிரகங்கள் இருக்கும் பொழுது போர் சார்ந்த விஷயம், உலக அழிவு சார்ந்த விஷயம் அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து புதன் வந்து வக்கரமாயிருக்கு, இல்லைனா புதன் சந்தியில் போய் மாட்டிருக்கு, செவ்வாய் சந்தியில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி சந்தியில் இருக்கும்போது என்னென்னா நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய சேனல் நான் பேசிக்கிறேன், இங்கேயும் நான் பேசிக்கிறேன். புதன் என்பது லிக்யூடு, ஆயில், தண்ணி, கெமிக்கல்னு பேசுகிறப்ப நம்ம என்ன பேசணும்னா ஏதாச்சும் நீரழிவுகள் வரலாம், ஏதாச்சும் மழை வெள்ளங்கள், நீரழிவுகள் வரலான்னு நம்ம யோசித்தோம். ஆனால் இங்கே பார்க்குறப்ப கப்பல் சம்மந்தமான, கடல் சம்மந்தமான பிரேக் வந்திருக்கு. அப்போ ஆயில் டேங்கரை அவன் விட மாட்டான், வெசல்ஸை வந்து அப்படி நிப்பாட்டி வச்சுக்கிறான் டோட்டலாக அப்படின்ற மாதிரி அவன் சொல்லி வச்சுக்கிறாங்க. இப்போ அதுக்குமே வந்து அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, வெசலில் அங்கே அந்த ஏரியாக்குள்ளே அந்த கால்வாயில் தடுத்தீங்க, இல்லாட்டினா ஏதாச்சும் உள்ள மைன்ஸ் ஏதாச்சும் இருக்குது, கன்னி வெடிகள் ஏதாச்சும் இருக்கிறது தெரிஞ்சுன்னா நாங்கள் திருப்பி உங்கள் மேலே அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு திருப்பி அறிக்கை விட்டுருக்காரு. இவர் இப்போ என்ன லேட்டஸ்ட்டாக சொல்கிறாரு அப்படின்னா, அங்கே அடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறாரு. நான் சொல்கிறது புரிஞ்சுட்டிங்களா? அடித்தது ஒன்றும் இல்லை, 1 மணி நேரத்தில் சோழி முடிஞ்சு எல்லா தலைவரும் காலி பண்ணிட்டோம். இப்போதைக்கு நாங்கள் அடித்தோ போர் போடுறதுக்கும் அங்கே வேல்யூ இல்லை, வேலையும் இல்லை, அதனால் நாங்கள் போர் புரிய மாட்டோம், நாங்கள் போரை நிறுத்திட்டோன்ற மாதிரி இவர் அறிவிக்கிறாரு. இஸ்ரேல்காரங்க இவங்க போட்டதுக்கு ஆப்போசிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த மாதம் முடிகிற வரைக்கும் இந்த கும்பராசியில் இருந்தக்கூடிய கிரகங்கள் மாறுற வரைக்கும் சம்திங் இந்த பிரச்சனை நீடிக்குமே தவிர, ஆனால் இந்த சமீபத்தில் இருக்கக்கூடிய அந்த எரிவாயு தட்டுப்பாடு, அப்போ இந்த கிரகங்கள் மாறுறதுக்கு அப்புறமா இந்த போரினுடைய தாக்கங்கள் குறைஞ்சிடும். அநேகமாக இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துடும் தான் பார்க்கணும். இது வந்து பல நாளாக நடந்துகிட்டு இருக்கிறது. இது கொஞ்சம் உச்சக்கட்ட அடையுது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் வாய்ப்பு. இப்போ இவர் கூட என்ன சொல்கிறார், இஸ்ரேல் நாட்டு அதிபர் கூட என்ன சொல்கிறார், இது நல்ல வாய்ப்பு, மக்கள் எல்லாமே வந்து புரட்சி பண்ணி போராட்டம் பண்ணி உங்களுடைய ஜனநாயக உரிமையை காப்பாற்றிக்குங்க, இதுக்கு மேலே வீக்காக மாட்டாங்க இந்த மன்னர்கள்லாம். இது வந்து ஓரளவுக்கு மன்னராட்சி மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய பையனை தான் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அப்படின்றப்ப இது வந்து ஒரு மாதிரி ஒரு மத ரீதியான மன்னராட்சியிலேருந்து மாறணும் அப்படின்றது எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்க. அப்படி மாறினா எல்லாருக்கும் பொருளாதாரமாக சந்தைப்படுத்துறது ஈஸி. இப்போ நான் வந்து ஒரு நாட்டோட பொருளாதார ரீதியாக அல்லது இந்த நாட்டோட நான் வந்து சந்தைப்படுத்தணும், நானும் அவரும் பிஸ்னஸ் பண்ணணும்னா அந்த நாடும் நானும் ஜனநாயக நாடுகளாக இருக்கணும். ஒரு நாடு மட்டும் மன்னராட்சி ஆயிடுச்சுன்னா அவர் ஒருத்தர் எடுக்கக்கூடிய முடிவுகள், அவர் தப்பாக கூட முடிவு எடுத்துட்டா கூட மக்கள் எல்லாருக்கும் பாதிக்கணும், நானும் பொருளாதாரத்தை சந்தைப்படுத்த முடியாதுன்றதுனால எல்லாத்தையும் ஒரு ஜனநாயக முறையாக மாற்றணுன்றதுல எல்லா நாடுகளும் முனைப்பாக இருக்குது. இதில் ஒருவேளை அமெரிக்கா செய்கிறது தப்பு, இஸ்ரேல் செய்கிறது தப்பாக இருந்தால் மீதி நாடுகள்லாம் என்ன கண்டிச்சிருக்கணும். யாருமே என்னமே கண்டிக்கவே இல்லை இல்லைங்களா?
அது பாட்டுக்கு நடக்குது. அதுவாக நடந்து முடியட்டும்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து நம்மளுக்கு பிரச்சனை ஒரே ஒரு பிரச்சனை, நம்மளுக்கு ஏதாச்சும் பொருளாதார பிரச்சனைகள் வரலான்ற நம்பிக்கை இருக்கே தவிர அப்படி எதுவும் வரல. கண்டிப்பாக. சரி, இப்போ வந்து நமக்கு அந்த ஈரான் இஸ்ரேல் போர் அப்படிங்கிறத பற்றி பேசும்பொழுது இங்கே வந்து இவ்வளவு நாள் வந்து அதனுடைய பாதிப்புகள் நமக்கு ஏற்படலை. நமக்கு வந்து ஒரு சுமூகமான சூழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு சில நாட்களாக வந்து நமக்குமே சில தட்டுப்பாடுகள் எல்லாமே இருக்குது. பெட்ரோல் பங்க்ல எல்லாம் வந்து கால் வைக்க முடியாத அளவுக்கு ஒரு கூட்டம், இன்னொன்று வந்து டிராஃபிக் ஆகிற அளவுக்கு ஒரு கூட்டம் நிற்குது. பொதுவாக வந்து ஒரு முக்கியமான இடங்களில் தான் டிராஃபிக் போலீஸ் நிற்பாங்க. ஆனால் இப்போ பெட்ரோல் பங்குகளில் சில டிராஃபிக் போலீஸ் நின்றுட்டு அந்த கூட்ட நெரிசலை வந்து கட்டுப்படுத்துகிறாங்க. அப்படிங்கும் பொழுது இந்த பெட்ரோல் கேஸ் இது சார்ந்த தட்டுப்பாடுகள் எப்போ ஒரு முடிவுக்கு இல்லைங்க? இது வந்து என்னென்னா அதுக்கு காரணம் புதன் தான். புதன் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பானாலும் செவ்வாயோட சேர்ந்தாலும் அது மாதிரி பிரச்சனைகள் வரும்னு சொன்னால் அது இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அது வந்து லிக்யூடு கேஸ் ஆயிலை வந்து புதன் குறிக்குது. புதன் கொஞ்சம் வீக்காக இருக்குது. புதன் இப்போ சரியாயிரும், ஒரு வாரத்தில் சரியாயிரும். சரிங்களா? ஆனாலும் கூட இப்போ நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா, நம்மளுக்கு நேற்று சிலிண்டர் வரலன்னு சொல்லி சொன்னோன்னே நம்ம ஆளுக்கு ஃபுல்லாக இண்டக்ஷன் ஸ்டவ்வை ஆர்டர் பண்ணிட்டான். அப்போ என்னன்னா, நம்மளுக்கு காசு இருக்குது. ஃபஸ்ட்டு காசு இல்லாதப்போ வேறு மாதிரி பண்ணோம். இப்போ காசு இருக்குது, பெட்ரோல் கம்மியாயிருச்சுன்னொடனே நான் உடனே 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறான். கார் எடுத்துகிட்டு போய் பெட்ரோல் ஃபுல்லாக டேங்க்லாம் ஃபில் பண்ணிடுறோம், காரில் பைக்லாம் ஃபில் பண்ணிடுறோம். எங்கே போக போகிறோன்னு தெரியல. ஆனால் இது வந்து இன்னைக்கு மதியம் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, 3 கப்பல் கிராஸ் பண்ணிடுச்சு. அந்த கால்வாயை வந்து என்ன பண்ணிட்டாங்க, யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை அறிவிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு கொஞ்ச நாள், அதாவதுங்க ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அரசு எடுக்குது. என்ன எடுக்குது, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரலாம், நம்மளுடைய இது வந்து லாக் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உலகம் முழுவதும் எரிவாயில் வந்து 10% தான் அந்த கல்ஃப்லேருந்து வருது. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிறது ஆதி காலத்தில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் இது கல்ஃப் தான் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு தான். இப்போ எல்லா நாடுகளையும் எரிபொருள் எடுக்கிறான். இப்போ 10% தான் வந்து கல்ஃப்லேருந்து வருது. இப்போ அந்த 10% வியாபாரமும் இந்த போர்னால் கெட்டு போச்சு அவங்களுக்கு. ஏன்னா அடுத்து வந்து என்ன பண்ண போகிறாங்க, எல்லாருமே ரஷ்யா அங்கங்கே இருந்து ஸ்பெர். ஏன்னா நிறைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் ஒரு வெண்டார் வச்சுருந்தாங்க. இப்போ ஒரு வேளை இந்த பட்டன் தயாரிக்கக்கூடிய கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு சட்ட கம்பெனி வச்சுக்கிறேன். இந்த பட்டன் வந்து எனக்கு ஒருத்தன் மட்டுமே சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தான். இதை கொஞ்ச நாள் கழித்து இந்த பட்டன் சப்ளை பண்ணுறப்ப அவனுக்கு வரக்கூடிய பிரச்சனை, அவன் பண்ணக்கூடிய டிமாண்ட் இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த சட்ட கம்பெனி ஓனர் என்ன செஞ்சார்னா, இதை ஒருத்தன்ட்ட வாங்குறத நிறைய பேர்கிட்ட வாங்கினா நம்மளுக்கு சேஃப்னு சொல்லி முடிவு எடுத்தார். இப்போ என்ன கண்டிஷன்னா, நிறைய பேர் இல்லை, இப்போ ஒருத்தன் தான் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்புறம் இவனுங்களே என்ன செஞ்சாங்கன்னா உருவாக்குனாங்க. பட்டன் சப்ளை கம்பெனிக்காரன்னு சின்ன வெண்டாரெல்லாம் கூட்டு வந்து நீங்கள் பட்டன் செய்யுங்கன்னு சொல்லி உருவாக்குற மாதிரி. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, எரிபொருள் இல்லை, எரிபொருளை வந்து இப்போ என்ன உலகம் ஃபுல்லாக இவன் தான் கொடுத்துருந்தான். இப்போ எல்லாரும் எரிபொருளை செய்ய ஆரம்பிச்சிட்டான். இப்போ இவன்ட்ட 10% தான் போயிட்டுருக்கு. இப்போ இவன் பண்ணக்கூடிய கோல்மாலில் இந்த பிரச்சனையில் என்ன செய்வான்னா, எல்லாரும் வேறு இடத்துல ஸ்ப்ரெட். இப்போயே நம்மளுக்கு ரஷ்யா கொடுக்குறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ரஷ்யா அவனுடைய வரிகள்லாம் குறைச்சிட்டாங்க. அப்போ கவர்மெண்ட்டு இது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது, இதை நாங்கள் சரி பண்ணுறதுக்குள்ளே பல்காக யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இப்போ உங்கள் வீட்லேயோ என் வீட்லேயோ இட்லி வைக்கிறத தடுக்க முடியாது, ஆனால் ஹோட்டலில் இட்லி வைக்கிறத தடுக்கலாம் இல்லையா? அதில் என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் நாளைக்கு இது வந்து யூஸ் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்குள்ளே 2-3 நாளைக்கு நாங்கள் அதை மேனேஜ் பண்ணுவோம். அது வரைக்கும் என்ன செய்றீங்க அப்படின்னா, நாங்கள் அறிவிச்சா தான் நீங்கள் அமைதியாக இருப்பீங்க, இல்லாட்டினா நீங்கள் வாடகை சூப்பு போட்டு ஃப்ரைட் ரைஸ் போட்டு விற்றுக்கிட்டே இருப்பீங்க, எப்போ தான் ஸ்டவ் எரிஞ்சிட்டே இருக்கும். அதனால் எப்போயாச்சும் சமைக்கக்கூடிய பொருள்களை சமைக்க ஆரம்பிங்க, நாங்கள் 2-3 நாள் சரி பண்ணிடுறோம்னாங்க. அதுக்குள்ளே இவங்க பயந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாத்தையும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். ஆனால் இது சரியாயிருச்சு, இன்றைக்கி இருந்து சரியாயிரும். இப்போ கூட பெட்ரோல் பங்கில் நிறைய கூட்டம்னு சொல்லி பேசியிருந்தாங்க. நான் வரும்போது பெட்ரோல் போட்டு தான் வந்தேன், ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா? அது மாறிடுச்சு. நேற்று நைட்டு கண்டிப்பாக, நேற்று நான் காலைல தான் அறிவிச்சாங்க. நேற்று நைட்டு எல்லோரும் வேலையை முடிச்சுட்டு போகிறப்ப, நாளைக்கு வேலைக்கு வந்து பெட்ரோல் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பங்க்கில் கூடி 11 மணி வரைக்கும் லைனில் நின்று லேடிஸ் எல்லாம் போட்டு போனாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி காலைல சூழல்கள் மாறிடுச்சு. இதில் மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து சில பெட்ரோல் நிறுவனங்கள் வந்து தங்களுடைய பதிவு எண்களை வந்து மாற்றிருக்கிறாங்க. சிலிண்டர் புக்கிங் வந்து ஸ்மார்ட் புக்கிங்காக மாற்றுறப்ப இந்த பழைய ஃபோன் நம்பரை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. இது ரெண்டும் சிங்க் ஆகி தற்செயலாக ரெண்டும் ஒன்றா வந்ததுனால இந்த பெட்ரோல் பங்க் இந்த பெட்ரோலியம் கம்பெனிக்காரங்க சிலிண்டர் புக்கிங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நேற்றுலாம் ரூமர் போச்சு. அப்புறம் நைட் அவன் சொல்லிட்டான், நாங்கள் வந்து ஸ்மார்ட் புக்கிங்க்கு மாறிட்டோம், நீங்கள் அந்த இதில் பண்ணாதீங்க, இந்த இதில் ஆப்பில் போய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இது போரே கிடையாது. 3ஆம் உலகப் போர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. 3ஆம் உலகப் போர், அதாவது 2ஆம் உலகப் போர் நடந்ததுக்கான கிரக நிலைகள் இப்போ எங்கேயுமே இல்லை. அதனால் இது மாறவே மாறாது. இது வந்து டெம்பரரியாக ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்குறாங்க. இதில் இன்னொரு நாடு தலையிட்டு இருக்குது. வந்து அந்த தலையிட்ட நாடுமே, நான் திருப்பியும் சொல்கிறேன், இங்கே குண்டு போட்டது எதுவுமே அமெரிக்கா கிடையாது. நீங்கள் புக்கை வேணால் படித்து பாருங்கள், இல்லைனா அந்த மீடியாவில் இருக்கிறவங்க பாருங்கள். இதை சொல்கிறவங்க வேணால் தப்பாக சொல்கிறாங்க தவிர இங்கே எதுவுமே அமெரிக்கா மூவ் பண்ணவே இல்லை. எல்லாமே இஸ்ரேல் மூவ் பண்ணிக்குது, அமெரிக்கா அவனுடைய சப்போர்ட்டில் மூவ் பண்ணிக்குது. இப்போ நீங்கள் போடக்கூடிய ஈரான் போடக்கூடிய பாம் எல்லாமே வந்து வேறு நாடுகள் தான் போதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நாடுகள் இப்போ என்னென்னா, இதில் வந்து தலைமை தாங்கிற மாதிரி ஒரு வீவை கொடுக்குறாரு யார், ட்ரம்ப்பு. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாருன்னா, போர் முடிஞ்சிருச்சு, அவங்கவுங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருந்து அறிவிச்சு மதியத்தில்னு சொல்லிட்டு இருக்காரு. கேட்டால் ஈரான் என்ன சொன்னால், நாங்கள் தான் முடிப்போங்கிற, நீ முடிக்காட்டாமல் போர் எனக்கு முடிஞ்சிருச்சுடான்னு சொல்லி இந்த ஆள் அறிவிச்சிட்டாருன்றப்ப பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இது வந்து ஏதோ ஒரு வாரத்தில், இதுக்கு முன்னால் ஏற்கனவே வந்து ரஷ்யாவுக்கு பக்கத்தில் ஒரு இது இருக்கிறப்ப கரெக்டாக அந்த காரில் போகிறப்ப ஒரு ஆளை தூக்குனாங்க. யார், ஒபாமா இருக்கும்போது தூக்குனாங்க. அந்த டயத்தில் இதே மாதிரி ஒரு பெரிய ஒரு மாதிரி ஃபீல் வந்துச்சு.
தூக்கி அது பிரச்சனை சால்வ் பண்ணதுக்கப்புறம் செட்டில் ஆயிடுச்சு. இப்போ இது மாதிரி தூக்கி இருக்கிறாங்க. தலைவரை தூக்குனதுக்காக அந்த நாடு கொந்தளிக்கணுமா இல்லைங்களா? அந்த கொந்தளிப்பு தானே தவிர இது ஒரு வாரத்தில் அடங்கிடும். இது ஒரு பெரிய போராளாக இருக்காது. இப்போ நீங்கள் தங்க நிலவரமும் பார்த்தீங்கன்னா பெருசாலாம் மாற்றம் இல்ல. அது $500 $5000 இருக்கு. ஒரு அவுன்ஸ் $5000 இருக்கு. 5000 5400 வந்து போன ஜனவரி 29 போச்சு. அதுக்கப்புறம் 5300 5200 இன்னைக்கு 5150 நம்ம சம்திங் இருக்கு. அந்த 5000 5300 5200 அப்படியே ஊசலாடிட்டே இருக்குது. இவங்க நினைக்கிற மாதிரி உலக மாற்றங்கள் பொருளாதார மாற்றங்கள்னா ஃபர்ஸ்ட் தங்கத்துல தான் மாற்றங்கள் வரும். தங்கம் மாறவே இல்லை. தங்கம் வந்து அந்த 5000 $5200 அந்த ஒரு அவுன்ஸ் ஆடிக்கிட்டே இருக்குது. இது சாதாரண காமனா இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா வந்து உங்களுக்கு லாக் ஆயிடுச்சு. 5000 லாக் ஆயிடுச்சு. 5000 ஒரு 100 கூறலாம் குறையலாமே தவிர வேற ஒன்றும் நடக்கல. எனவே இந்த பெட்ரோலியம் அப்படிங்கிறது வந்து அந்த நாடுகள்ல இருந்து அதிகமாக வருதுன்னு நம்ம நம்புறதுனால உண்மை இல்லை. ஏன்னா நம்மளுடைய தேவையில அதிக தேவையில கேஸ் மட்டும் தான் வந்து அங்கேருந்து கல்ஃப்ல இருந்து வருது. மீதி பெட்ரோலியம் வந்து வேற இடத்துல இருந்து கொண்டு வராங்க. அப்போ இது அங்கேருந்து வருது. பெட்ரோல்னாலே ஈரான் ஈராக்ல தான் வருது நம்ம நம்பிக்கிட்டு இருந்ததுனால இது நம்ம குழப்பமா இருக்கே தவிர அப்படி ஒன்றும் இல்லை. இந்த பெட்ரோல் பிரச்சனைகள் கேஸ் பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இன்னைக்கு நைட்டு நாளைக்கு இருந்தே சரியாயிரும் தான் பார்க்க முடியுது. எனவே ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. இது வாரே கிடையாது. ஏன்னா வாருன்னு எங்கேயுமே டிக்ளேர் பண்ணல. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஒரு பிரச்சனை, அவ்வளோதான். அது பேசிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி புரிஞ்சுக்கலாமே தவிர இதுக்கு காரணம் இதெல்லாமே டெம்பரவரி கிரகங்கள் சேர்ந்துருக்கு. நான் சொல்கிறது அதுதான். இந்த பிரச்சனைக்கு காரணம் டெம்பரவரி. 1 மாத கிரகம் மாத கிரகம்லாம் வந்து கும்பத்தில் நிற்கிது. இதே வந்து சனி குரு ராகுக்கு இதெல்லாம் வந்து கூடி நின்று இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அது வந்து மூவ் ஆகுறதுக்கு 2.5 வருஷம் ஆகும். ஆனால் இது சேர்ந்துருக்கலாமே 1 மாதம் 1.25 மாதம் கிரகங்கள்ன்றதுனால இது மூவ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இது எதுவுமே வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக மாறாமல் சந்தியிலேருந்து குழப்பம் இருக்குது. அப்போ ஒரு ராசிக்குள்ளே 4-5 கிரகங்கள் எண்டில் வந்து நிற்கிறதுனால எல்லாம் சேர்ந்து ஒரு குழப்பத்தை கொடுத்துருக்குது. இது திருப்பி மூவ் ஆகி எங்கேயாச்சும் சென்டருக்கு போயிடுச்சுன்னா பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஏன்னா இது ஒரு வாரத்துக்கு கூட நீடிக்காத அந்த பிரச்சனை தான் பார்க்க முடியும். சரி, இப்போ இதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது நமக்கு வந்து பெட்ரோல் கேஸ் சிலிண்டர் இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தோம். இது தாண்டி வேற ஏதாவது பிரச்சனைகள் நம்மளுக்கு இப்போ என்ன பிரச்சனை வரும்னா அங்கே ஒர்க் பண்ணுறவங்கலாம் இனிமேல் பயந்துட்டு வெளியேறுவாங்க. ஏன்னா இப்போ எந்த நாடுமே வந்து அங்கே இஸ்ரேலில் இருக்கிறவங்க ஈரானில் இருக்கிறவங்க வளைகுடாவில் இருக்கிறவங்கலாம் திரும்பி வாங்கன்னு எங்கேயும் அறிவிக்கல. இந்நேரம் அது பெரிய வாரிங்க நம்ம பேப்பரில் படிக்கிற அளவுக்கு அங்கே வாரா இருந்துச்சு. மொத்தம் எல்லா சவுதி அரேபியாலையும் பஹ்ரைன்லையும் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பேப்பரில் பார்க்குற அளவுக்கு இருந்தால் இந்நேரம் நம்மளோட இந்திய அரசு இல்லைனா வேறு நாடு அரசுகள், நம்ம இந்தியாவை விட்டுருங்க, எல்லா நாடுகள்லேருந்து அங்கே இருக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் இந்நேரம் வந்து மக்களை வந்து மீட்டிருப்பாங்க. இது வரைக்கும் அப்படி ஒரு ஃப்ளைட்டோ எதுவுமே நம்ம நாட்டிலேருந்து போல, தமிழ்நாட்டிலேருந்து நம்ம தமிழ் அரசு அனுப்பல, எதுவுமே பண்ணலன்றப்ப அங்கே அந்த கண்டிஷன் இல்லை. நம்மளுக்கு தப்பாக கன்வே ஆகுதுன்றதை வேணால் புரிஞ்சுக்கலாம். அதனால் வந்து இது வந்து பொதுவாக வேலைக்கு போனவங்க கொஞ்சம் பயந்துட்டு வெளியே வருவாங்க. எப்பயுமே வந்து ஒரு பிரச்சனை நடக்கும்போது இனிமேல் வேணான்னு சொல்லி முடிவு எடுப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு மாற்றம் வருமே தவிர பெரிய மாற்றங்கள் ஏற்படாது. இன்னொரு மாற்றங்கள் என்ன ஆகும்னா நம்மளுடைய அந்த எரிசக்திகள் அப்படிங்கிற துறையிலேருந்து நம்ம மாற்றங்கள் அடைவோம். ஏன்னா எரிசக்தி எத்தனை நாள் பயன்படுத்தி இருந்தோம். இப்போ வந்து அவனுடைய கண்ட்ரோல் அந்த கால்வாயை வச்சுக்கிட்டு இருக்கான். இனிமேல் அந்த இடத்துல போய் மாட்டிக்கூடாதுன்ற ஒரு அவேர்னஸ் எல்லா நாடுகளுக்கும் இருக்கும். அவங்க என்ன பண்ணோம், இப்போயே நம்ம ஈவிக்குள்ளே போயாச்சு. இப்போ ஈவிக்குள்ளே போயாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த ஆட்டம் ரியாக்டரில் நிறைய இது செய்ய போகிறாங்க. நிறைய வந்து எரிசக்திக்கு பதிலாக மின்சாரத்தை தயார் பண்ணுறதுக்கு ஆட்டமில் பண்ண போகிறாங்க. நிறைய ட்ரெயின், ரயில்வே ஸ்டேஷன் இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ஆட்டத்துலேருந்து கொண்டு வர போகிறாங்க. அணு எரிசக்தியிலேருந்து கொண்டு வர போகிறாங்கன்ற மாதிரி பேசுகிறாங்க. இது அந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷனை நோக்கி நகரும். இப்போ நம்ம இன்னைக்கு அறிவிச்சுக்கிறாங்க இனிமேல் வரக்கூடிய பெட்ரோல் அடுத்த ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா பெட்ரோல்லையும் 30% வந்து எத்தனால் கலந்து தான் வரும். கம்பல்சரி கலந்துருவோம். இனிமேல் பெட்ரோல் ஃபுல்லாக கிடைக்காது உங்களுக்கு. பெட்ரோலில் 30% அது எத்தனால் கலந்து தான் நாங்கள் விற்போம். உங்களால் அது வந்து என்ஜின் கெட்டு போகாமல் இருக்குது. சில கெமிக்கலை வந்து அதிகமாக கலக்குறோம். அதனால் ஒன்றும் ஆகாது, பயப்படாதீங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெட்ரோலியம் சார்ந்த எரிசக்தியிலேருந்து மாற போகிறாங்க. அப்போ ஒரு பிரச்சனை வரதுனால உலகம் மாறப்போகுது. அப்படி மாறுச்சுன்னா அங்கே ஈராக்கினுடைய மொத்த பொருளாதாரமும் அதை நம்பித்தான் இருக்குன்றப்ப அதில் கொஞ்சம் சிக்கல்கள் அவங்களுக்கு வரலாம் அப்படின்னு பார்க்கலாமே தவிர இது வந்து ஒன்று நாடு சார்ந்த அரசியல், ஒன்னொன்று மதம் சார்ந்த அரசியல் நடக்குது. இந்த மதம் சார்ந்த அரசியல் இங்கே இன்னுமே அந்த மதம் சார்ந்த அரசியல்ன்றதுனால தான் நம்ம ஊர்க்காரங்களும் கொஞ்சம் நிறைய கொந்தளிக்கிறாங்க. அது ஒரு வேளை நாடு சார்ந்த அரசியலாக இருந்தால் இங்கே யாருமே ஒப்பீனியன் கொடுக்க போகிறதில்ல. இங்கே மதம் சார்ந்த அரசியல்ன்றதுனால இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு சில நிர்பந்தங்கள் இருக்குது. ஏன்னா சில வார்த்தைகள் பேசினா தான் அந்த மதம் சார்ந்த நபர்களுடைய ஓட்டுகள் இங்கே கிடைக்குன்ற தேவை இருக்குன்றதுனால அவங்க பேசுகிறாங்களே தவிர இது அந்தளவுக்கு நீங்கள் போட்டு குழப்பிக்க தேவையில்லை. இது வந்து ஆதி காலத்துலேருந்து ஈராக் போர் நம்ம சின்ன பிள்ளைலேருந்து படிச்சுட்டு தான் இருக்கிறோம் இல்லைங்களா? அதனால் இது வந்து பெருசாக நீங்கள் எடுத்துக்கிறதால இப்போதைக்கு நம்மளுக்கு அந்த கிரக நிலைகள் கோச்சாரக்கத்தில் போய் கூடி நிற்குது. இது ஒரு வாரத்துக்குள்ளே கலைஞ்சிரும்ன்றதான் பார்த்து இந்த போர் சார்ந்த நிறைய தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு இதற்கு காரணமான கிரக சூழல், இதற்கு காரணமான கோச்சாரங்கள், இதன் அடிப்படையில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதும் இதற்கான மாற்று வழி என்ன அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கிறதுக்கும் திட்டமிடுவதற்குமான ஒரு கால சூழலாக இந்த சூழல் இருக்குது அப்படிங்கிறது குறித்த தெளிவான புரிதல் கிடைச்சிருக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி. GT Holidays.
Holidays, South India's #1 travel brand. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். கூலா ஜோரா.